சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை காண சென்று உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் மிக அதிக அளவில் வந்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிக்கு இந்திய விமானப்படை கோரியதற்கும் மேலாகவே நிர்வாக ரீதியாகவும் ஒத்துழைப்பும் வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் முக்கிய துறைகள் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் கூட்ட நெரிசல் தவிர்க்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், எதிர்பார்த்ததை விட மிக அதிக அளவிலான கூட்டம் வந்ததால் நிகழ்ச்சி முடிந்து திரும்பிய போது பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் ஏற்பட்ட 5 உயிரிழப்புகள் மனவேதனையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியதாக மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண சென்ற 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உரிய விளக்கத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்க தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு மாநில உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற விமான சாகச கண்காட்சியை பார்வையிட வந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். யார் அவர்கள், அவர்களின் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ராமானுஜர் தெருவைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். 48 வயதான இவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பிரிவில் ரேடியோகிராஃபராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு மனைவி வனிதா, ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். தனது மகளுடன் விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க மெரினாவுக்கு வந்துள்ளார். அப்போது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக திடீரென மயக்கமடைந்த அவரை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஸ்ரீனிவாசன் உயிரிழந்தார். இதேபோன்று சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் தனது குடும்பத்தினருடன் விமான சாகசத்தை காண சென்றிருக்கிறார். விமான சாகசத்தை பார்த்துவிட்டு நிகழ்ச்சி முடிந்ததும் மனைவி சிவரஞ்சனி மற்றும் 2 வயது மகனை நேப்பியர் பாலம் அருகே நிற்க வைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுக்கச் சென்றிருக்கிறார். அவர் நீண்ட நேரம் வராததைக் கண்டு சிவரஞ்சனி கார்த்திகேயனுக்கு செல்போனில் அழைத்துள்ளார். ஆனால் வேறொருவர் கார்த்திகேயனின் செல்போனை எடுத்து அவர் மயங்கி கீழே விழுந்து கிடப்பதாக கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிவரஞ்சனி உடனடியாக தனது கணவரை தேடிச் சென்று அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் ஏற்கனவே கார்த்திகேயன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலால் சென்னை குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த 56 வயதான ஜான் என்பவர் மயங்கி விழுந்திருக்கிறார். ஆம்புலன்ஸ் மூலம் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தனது கணவர் மயங்கி விழுந்தவுடன் தங்கள் கையில் இருந்த தண்ணீரை கொடுத்ததாகவும் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தும் சுமார் 2 மணி நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். கூலி வேலை செய்து வந்த ஜானுக்கு 4 மகன்கள் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை கிண்டியைச் சேர்ந்த 40 வயதான தினேஷ்குமார் வண்ணம், திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த 55 வயதான மணி ஆகியோரும் விமான சாகசத்தை காண வந்த நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்டனர். அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிரிழந்த கார்த்திகேயன் உடல் உடற்குறாய்வு செய்யப்பட்டது. அதற்கான ஒப்புதல் படிவத்தில் அவரது மனைவி பெற்றோரின் கையெழுத்தை வாங்காமல் உறவினர் ஒருவரிடம் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கார்த்திகேயனின் மனைவி மற்றும் உறவினர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு வெயிலின் தாக்கமே காரணம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமான சாகச நிகழ்ச்சியின் நேரத்தை முடிவு செய்தது விமானப்படைதான் என்று கூறியிருக்கிறார்.
விமானப்படை கேட்ட அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டதாகவும் விமான சாகச நிகழ்ச்சியின் போது போதுமான அளவிற்கு குடிநீர் கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறியிருக்கிறார். வெயிலின் தாக்கத்தால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் இறந்த பின்னரே 5 பேரும் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனைக்கு வந்த பின்பு யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்துள்ளார். வேணுன்னே ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காம இறந்து போனவங்களா இருக்காங்க. இதுல யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை. இது எல்லாமே வெயில் தாக்கம், ஹீட் ரிலேட்டட் தான். ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன், இது சம்பந்தப்பட்ட இறப்புகள் தான். விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிருவாங்க. யார் நினைச்சாலுமே இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அதுதான் சொன்னேன் நான் முதல்லயே. யாருமே அதாவது விசிகா சொன்னா நீங்க சொன்னா யாருக்கும் வெயில் காரணமாக குடை தண்ணீர் எடுத்து வருமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது. இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன். இது மாதிரி வெயில் இருக்கும் தெரிஞ்சுதான் எல்லாரும் குடை எடுத்துட்டு வரணும், தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்க, கண்ணாடி போட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இதுல யாரையும் அதான் இதை தயவு செய்து அரசியலாவே இதை நீங்க யாரும் இதை எடுத்துக்க வேணாம். விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு தமிழ்நாடு அரசே காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் சாடியிருக்கிறார். சாகச நிகழ்ச்சியில் எவ்வளவு பேர் கலந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து அதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்திருந்தால் உயிர் சேதம் நடைபெற்றிருக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார். இனி இதுபோன்று நடக்காமல் உளவுத்துறையின் அறிக்கையை கேட்டு அதற்கேற்ப பாதுகாப்பு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. இந்த அரசுடைய செயலற்ற தன்மை, கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது. இது வெட்கக்கேடான விஷயம். 5 பேர் மரணத்தை அரசியலாக்கக்கூடாது என்று கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, விலை மதிப்பில்லாத உயிரை போய்விட்ட நிலையில் நிவாரணமாக எதை கொடுத்து என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பினார். மெரினாவில் சாகச நிகழ்ச்சியை காண வந்த 5 பேர் உயிரிழந்ததற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் விஜய் வெளியிட்டுள்ள பதிவில், மெரினாவில் 5 பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிப்பதாகவும் அவர்களது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதிகள், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களது வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் வந்திருப்பதாக கூறியுள்ள விஜய், மக்கள் அதிகம் கூடுகிற இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் வரும் காலங்களில் கவனம் செலுத்த அரசை கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விமான சாகச நிகழ்ச்சியில் காண வந்த 5 பேர் உயிரிழந்த செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில், சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் வெப்பத்தின் தாக்கத்தால் 5 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் வெயிலால் மரணம் எப்படி நிகழ்கிறது என்று அவசர கால சிறப்பு மருத்துவர் அஜித்குமாருடன் நமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வெப்பத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் இந்த வெயில் காலத்துல? சும்மா பொது இடங்கள்ல போகும்போது நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது என்ன ஆகும் சார் அந்த வெயில்ல போகும்போது என்ன ஆகும்? கட்டாயமா இவ்வளோ டெம்பரேச்சர் உங்க உடம்புல ஏறணும் அப்போதான் ஹீட் ஸ்ட்ரோக் வரும்ன்றது கிடையாது. இட் கேன் பி 104, it may be 104 degrees centigrade or more, okay, or it could be less also, along with symptoms. So நீங்க first of all I'll explain the mechanism. So இது இவ்வளோ டெம்பரேச்சர் போச்சுன்னா அண்ட் வாட்டர் லாஸ், ஸ்வெட்டிங் நிறையா வாட்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா
உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் ஆகும். சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும். சோடியம் ஹைப்பர்நேட்ரிமியா, மேலே சோடியம் லெவல்ஸ் இந்த பிளட்டு மேலே போயிடும். ஹைப்பர் கெலீமியா, பொட்டாசியம் கூட இந்த இன்டென்ஸ் ஹீட்டில் மசில் டேமேஜ் ஆகிட்டு ராப்டோமைலோசிஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய பொட்டாசியம் பிளட்டில் ரிலீஸ் ஆகும் அண்ட் ஹைப்பர் கெலீமியா ஆகிடும். இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா அந்த ராப்டோமைலோசிஸ்னால கிட்னி இன்ஜுரிஸும் வரும். ஸோ மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் த ஹீட் ஸ்ட்ரோக் என்னன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆனால் மூளைக்கு சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ், வாமிட்டிங் வர மாதிரி, வாமிட்டிங்ஸ், ஹெட்டேக், இன்டென்ஸ் ஹெட்டேக் அண்ட் இன்டென்ஸ் ஹெட்டேக் நடக்கும். அதுக்கப்புறம் ஆல்டர்ட் சென்சோரியம், உங்களுக்கே கிட்டினஸ் வரும், நடக்க முடியல, எதேதோ பேசுறது. தீஸ் ஆர் ஆல் சிம்டம்ஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக். நீங்கள் அங்கே விட்டீங்கன்னா வாட்டர் எடுக்கல, இல்லை கூல் ஷேடுக்கு போகல, பாடி டெம்பரேச்சர் நீங்கள் வெயில் இருந்த நீங்கள் சைடுக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஷேடில் நிற்கிறதோ இந்த மாதிரி பண்ணலன்னா அது அப்படியே ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு போயிடும். சரி, இப்போ நம்ம ஃபேமிலியோட நிறைய பேர் இப்போ குழந்தைங்களுக்கு விடுமுறையாக இருக்குது, லீவில் இருக்காங்க, இப்போ ஃபேமிலியோட வெளியில் போவாங்க, நிறைய டூர் அந்த மாதிரிலாம் போவாங்க. இப்போ அவங்களாம் ப்ரிகாஷனாக இருக்குன்னா என்ன பண்ணணும் சார்? இப்போது வெயிலில் போகிற இப்போ நேற்று நடந்த நிகழ்வுக்கே போயிருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம்? அவாய்ட் எக்ஸஸ் சன் டெஃபினெட்லி அண்ட் எனஃப் பிளேஸ், க்ரௌடட் பிளேசஸ். இந்த சுச்சுவேஷன்ல ஒரு க்ரௌடட் பிளேசஸ்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டி இருக்கு. அண்ட் அடிக்குவேட் வாட்டர் கன்சம்ஷன், நீங்கள் வாட்டர் ஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த சுச்சுவேஷன்ஸ்ல யூ ஹேவ் டு கன்சியூம் அ லாட் ஆஃப் வாட்டர். எனி ப்ரொலாங்ட் சிம்டம்ஸ் பியாண்ட் 1 hour, you should immediately seek medical help.